வணக்கம் நேயர்களே மற்றும் பார்வையாளர்களே. இது உங்கள் அருண் மீண்டும். சென்ற வீடியோல நம்ம பார்த்தது என்னன்னா, மீடியா பித்தலாட்டங்கள் அப்படின்ற தலைப்புல, மீடியா வந்து எவ்வாறு தமிழக தேர்தல் களத்த வந்துட்டு இருக்கிற ஒரு ஹைப்பு செஞ்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எல்லாரையும் சுத்தல்ல விட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு. இப்ப கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கு. பட் இன்னும் சில காரியங்கள் மீடியா இன்னும் கடந்த காலங்களையும் பண்ணிட்டு இருக்கு. இனியும் அத செய்யும் வருங்காலத்துல அப்படின்றத வந்து நம்மளால யாராலயும் மறுக்க முடியாது. அந்த நரேட்டிவ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பார்ட் 2ல. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, மீடியா எல்லாரையும் சமமா நடத்துதா? இல்ல சிலர மட்டும் ஹைலைட் பண்ணி சிலர வந்து இருட்டடிப்பு செய்யுதா? இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான கேள்வியாவே இருக்கு. ஓகே. தமிழக தேர்தல் களத்துல எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா வந்து இப்போ மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொதுமக்களோட ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் மாரி. பார்க்கும்போது வந்து அவங்க தான் முதல்ல இப்போ மீடியா நம்ம யாரா இருந்தாலும் ஒரு நியூஸ் பேப்பர் மூலியமாவோ, இல்லன்னா ஒரு செய்தி மூலியமாவோ, இல்ல ஒரு குறுஞ்செய்தி மூலியமாவோ தான் நம்ம வந்து ஒரு சொசைட்டிய காண முடியும். அதாவது சமுதாயத்த வந்துட்டு நாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்கறதுக்கான ஒரு கண்ணாடி பிரதிபலிம்பம் தான் மீடியான்றது. ஓகே. இப்போ அவங்க யார காமிக்கிறாங்க? எப்படி காமிக்கிறாங்க? அதுதான் வந்து ஒரு பெர்செப்ஷன் ஆகுது. அதான் நம்மளோட ஒரு ஒப்பீனியனாவே மாறுது. நம்மளோட ஒரு கருத்து பரிமாணத்துக்கான ஒரு ஒப்பீனியனே வந்துட்டு நம்ம மீடியாவ பார்த்து தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். எக்ஸாக்ட்டா. ஸோ இப்போ அந்த கவரேஜ் வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவா கிடைக்குதா? இல்லையா? அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம்னா வந்துட்டு, இப்போ சில பெரிய கட்சிகள்ன்றத விட, இரு பெரு இயக்கங்கள். ஓகே. இப்ப இரு பெரிய இயக்கங்களா இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும். இது 2மே மாபெரும் இயக்கங்கள். அவங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் பவர், அ அவங்க கிட்ட இருக்கிற கட்சி தொண்டர்கள், அவங்க கிட்ட இருக்க கொள்கை பிடிப்புகள், இரு பெரும் தலைவர்களாக வழிநடத்தினாங்க கடந்த காலத்துல. அ க கலைஞர் அவர்களா இருக்கட்டும், அம்மா அவர்களா இருக்கட்டும், இரு பெரும் ஆளுமைகள். அதுக்கு ஒரு அதனோட ஒரு இதுவா நீட்சியா இப்ப அ வ முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட லெகசி. அப்ப கலைஞரோட லெகசிய ஸ்டாலின் அவர்களும், அம்மாவோட லெகசியும் எடப்பாடியார் அவர்களும் அவங்க கேரி பண்ணிட்டு வராங்க. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசிபிலிட்டி மீடியால இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, சில பெரிய முகங்கள் இப்போ வந்து நியூஸ்ல தினம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து சில கட்சிகள், சில தலைவர்களோட வந்து நேர்ல வந்து நேரத்திலேயே வந்து கூட இருந்தாலும் கூட, ரொம்ப குறைவாகவே அவர்களோட பிரச்சாரமா இருக்கட்டும், அவங்களோட கருத்தா இருக்கட்டும், அவங்கள வந்து காமிக்கிறாங்க. மீதி அவங்க சொல்ற நல்ல கருத்துக்கள வந்து இருட்டடிப்பு செஞ்சுடுறாங்க மீடியா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து, திரையில தெரியாது, தரையில இல்லையா? அந்த மாரி ஒரு ஒரு செட்டப்ல தான் நம்மளோட தாட் ப்ராசஸே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இயக்கத்தோட அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ வந்து தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள், அவர் கட்சி தொடங்குன நாள்ல இருந்து, அவரோட வாக்கு சதவீதம் வந்துட்டு ஒரு பிக்ஸட் வோட் பேஸ் போல இருந்துகிட்டே வருது. முதல்ல வந்து 2016ஆம் தேர்தல்ல வந்து அவங்க ஒரு 1% வாக்குலேருந்து அவர் ஆரம்பிச்சாரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்று அவரோட சராசரி வாக்குப்பதிவு அவரோட வாக்கு சதவீதம் என்பது 8.25% வாக்குல அவர் இருக்காரு. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 8.25% வாக்குகளை அவர் கன்சிஸ்டன்ட்டா வாங்கிட்டு வராரு. அந்த 8% இல்லன்னா 30,00,000 அந்த மாரி நம்பர்ஸ்ல அவர் வாங்கிட்டு வராரு. இத்தனைக்கும் அது ஒரு புது கட்சி. அவரு அண்ணன் சீமான் தவிர்த்து ரொம்ப சொற்பமான அ தலைவர்களே மீடியா ஃபேசிங்ல இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, சோசியல் மீடியா மட்டும் தான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு மீடியா ஸ்ட்ரென்த்ன்னே சொல்ல முடியும். ஆனா, இப்ப மீடியா கம்பேர் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அரசியல் ல வந்திருக்காரு. அவர் கணிசமான ஓட்டுகளை வாங்குவார் என்ற ஒரு கருத்து உருவாக்கமும் மீடியாவுல உள்ளது. மேபி இருக்கலாம். அது சரியாவும் இருக்கக்கூடும். ஆனா, இப்ப 2 பேருக்கும் இருக்கிற மீடியா கவரேஜ நீங்க கம்பேர் பண்ணும்போது அது கன்சிஸ்டா இருக்கான்னா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் திரைப்பின்பம். இப்போ வந்து அவர் வந்து இஃப் ஐ அம் நாட் ராங் விஜய் அவர்கள் ஒரு 30லேருந்து 35 கூட்டங்கள் தான் நடத்தியிருப்பாரு. அந்த கடந்த தேர்தல் பிரச்சாரத்துல 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்துல. வேறஸ் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 170ற்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை தன்னந்தனியே சந்தித்து நடத்தியிருக்கிறார். அவர் எத்தன பொதுக்கூட்டம் நடத்தினாரு, அவர் எத்தன மேடைகள்ல பேசினாருன்ற
கருத்துருவாக்கம் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீமோ அல்லது யூடியூப் மீடியாவிலயோ இருக்கான்னா அது இல்லைன்றது தான் துரதிருஷ்டவசமான செயல். இன்னொரு விஷயம் கூட அதுல நம்ம பார்க்கணும். என்ன விஷயம்னா வந்துட்டு, அண்ணன் சீமான் அவர்களின் தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கையை வந்து கிண்டல் அடிப்பதும், அவரது கருத்துருவாக்கத்தை கேலி செய்து ட்ரால் செய்வதும், இதெல்லாம் தான் அந்த மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படியாவது வந்து அண்ணன் சீமான் அவர்களோட கருத்துக்கள இருட்டடிப்பு செய்யணும். அவரோட மீடியா ஸ்பேஸ் என்னவென்று அவருக்கு தர்றதில்ல. அது ஏன்னு தான் நமக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு, மெயினா அந்த டிஆர்பி. மீடியா மெயினா வந்து ரன் பண்றது வந்து ஒரு டிஆர்பி பிசினஸ் என்ஜினாக, பித்தலாட்டு என்ஜினாக நான் முன்பு கூறியபடி பித்தலாட்டு என்ஜினாக அந்த மீடியா மாறுனது தான் இதோட துரதிர்ஷ்டம். அதனால மீடியா வெறும் பிசினஸ் என்ஜினாவும், அட்டென்ஷன் சீக்கிங் என்ஜினாவும் தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நான் விஜய் அவர்களோட இத போட்டா, விஜய் அவர்களுக்கு ஃபேன் பேஸ் ஆப்வியஸ்லி அதிகம். அதனால பார்க்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல கருத்துக்களை கூறினால் கூட, நான் சீமான் அவங்களோட சப்போர்ட்டர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்களின் கருத்தெல்லாம் சிலதெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் தான். அந்த கருத்து வந்து பெரும்பாலும் மீடியாக்களால் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. 1. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்கிற சோர்சஸ் சொல்லுது என்கிற விஷயங்கள். இதெல்லாம் முழுக்க உண்மையா? இல்ல நரேட்டிவா? இல்ல ஒரு டூலா? நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முடிந்த தேர்தல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. தாவேகா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு எடுத்திருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ். இல்ல. தாவேகா வந்து கொங்கு மண்டலத்துல அதிமுக அவர்களோட ஓட்டு எடுத்திருக்கு. அது ஒரு நரேட்டிவ். அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டோட விசிபிலிட்டி ஜனங்களுக்கு இருக்கா இல்லையான்னா கிடையாது. அது சீக்ரெட். அது உளவுத்துறை சொல்லி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இப்போ உளவுத்துறை என்பது வந்து பெரும்பாலும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய அண்டர் ரிப்போர்ட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு துறை அது. அது என்னமோ மீடியால இவங்களே அது பக்கத்துல இருந்து ரிப்போர்ட்ட வந்து அதிகாரிகிட்ட வாங்கி பார்த்த மாரி ஒரு கதை அடிக்க வேண்டியது. ஸோ நமக்கு அது தெரியல. ஸோ இதனால நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீடியா காட்டுவது மட்டுமில்ல, காட்டாததும் ஈக்குவலும் முக்கியம். 1 காரணம் என்னன்னா, மீடியா காட்டுறது வந்து ஒரு ஒரு சைட் ஆஃப் பிக்சர் தான். மீடியா காமிக்காம கிரவுண்ட்ல இருக்கிற பிக்சர்ஸ் வந்து வேறையா இருக்கலாம் 1. 2வது மீடியா களம் ஒரு பக்கம், உண்மையான களம் மக்களிடத்துல வேற முடிவு கூட இருக்கலாம் 1. 2வது மீடியா ஜனங்கள மேனிபுலேட் பண்ணுதான்னா, எஸ் மேனிபுலேட் பண்ணுது. ஆகையால் தரமான செய்திகளை மீடியா வெளியிட வேண்டி நாம் இந்த காணொளியை முடிப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எனது காணொளிகள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.